இப்போ 17ஆம் பாடம் விலங்குலகம். விலங்குலகம் அப்படிங்கிறப்போ தாவர உலகம் அப்படிங்கிறதுல எப்படி பலவிதமான தாவரங்கள் இருக்கோ அதுபோல் விலங்குலகம் அப்படிங்கிறது பலவிதமான விலங்குகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச விலங்குகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்கள் வீட்டில் பார்க்குற விலங்குகள் மண்ணில் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? பூரான், பாம்பு, தேடு, இதே மாரி நிறைய விதமான உயிரினங்கள்லாம் விலங்குகள்லாம் அதை பற்றி பார்க்கக்கூடிய பாடம் தான் இந்த விலங்குலகம். விலங்குகள் உலகமாக மாறி அதுக்குள்ளாக என்னென்ன பிரிவுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதில் இந்த பாடத்தை நம்ம வந்து ஊக்குவிக்கும் விதமாக ஒரு பாட்டு, இப்போ நீங்கள் அந்த எழுதிக்குள்ள பாட்டு ஒரு பேர் எழுதிக்கலாம். நான் எப்படி பாடுறேன் கேட்டுக்கோங்க, அப்புறம் நம்மளாவே பாடுறோம். இந்தா இந்தா இதோ பாரு நீங்க இந்த மீன் எப்படி நீந்துன்னு படகு போல உடம்பிருக்கும் தம்பி வழக்கு நடந்து குஞ்சு தருவோம். இந்தா இந்தா இதோ பாரு அந்த மீன் எப்படி நீந்துன்னு படகு போல உடம்பிருக்கும் தம்பி வழக்கு நடந்து குஞ்சு தருவோம் தம்பி. மீன் எப்படி இருக்கும், அது எப்படி போடும், அது உடம்பு எப்படி இருக்குமா, படகு போடுறது, அதை வளைச்சி இடித்து தண்ணி ஊற்றி தண்ணியும் முன்னாடி போகும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பறவைகள். கலர் கலரா பறவைய பாரு, படபடன்னு பறக்குது பாரு, அது உடம்பு கொஞ்சம் கவனிச்சு பாரு, அது லேசாக இருக்குது பாரு, லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காத்து பாரு, காத்து அடிச்சு பறவை மேல பறக்கும், அதை அடுத்தல நான் அங்கனையே மிதக்கும். சரி இந்தா இந்தா இதோ பாரு அந்த மீன் எப்படி நீந்தது என்று படகோடு உடம்பு இருக்கும் தம்பி, அதை வடக்கு நினைச்சு குஞ்சு தள்ளும் நம்பி. அடுத்து மண்புழு. மண்புழு எப்படி மண்ணுள்ளார முழுக்கு போகுது அப்படிங்கிறது முன்னாடி வந்து பறவை சொல்லணும். பறவை என்ன பண்ணுது, அந்த பாட்டு என்ன சொன்னோம், கலர் கலராக பறவையை பாரு, படப்படன்னு பறக்குதுப்பாரு, அது உடம்ப கொஞ்சம் கவனிச்சுப்பாரு. பறவை பறக்கிறத பார்க்கணும், எப்படி பறக்குது, அது உடம்பு கொஞ்சம் பார்க்கணும். எப்படி இருக்கும், லேசாக லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காற்று பாரு, காற்று அழித்து பறவை பறக்கும், அது உலகம் எலும்பு எப்படி இருக்குமா, லேசாக இருக்கும். அந்த லேசாக எலும்புக்குள்ள இருக்கும் காற்று, அதனால தான் லேசாக அந்த காற்றை ரெக்கை மூலம் அழுத்துறதுனால எப்படி மேலே பறக்குது. அது அழுத்தாமல் இப்படியே வச்சிருச்சு என்ன பண்ணும், மேலேயே மிதக்கும், மேலேயே அதான் சொல்லுங்க. லேசான எலும்பு பாரு, எலும்புக்குள்ள காற்று பாரு, காற்று அழுத்தி பறவை மேலே பறக்கும், அது அடுத்தத நான் அங்கனையே மிதக்கும். அடுத்து நண்பனை பாரு, மண்புழுதான் அதோட பேரு, ரசிச்சிருக்கும் செய்யுது பாரு, முன்னோக்கி நகர்ந்து பாரு, தலைய மூடி வாழ இருக்கும், வாழ மூடி தலைய தந்து மண்புடி நகரும், மண்ணுக்குள்ள தனிக்குடம்ப நடக்கும், இப்படித்தான் மண்புழு நகரும், மண்ணுக்குள்ள தனிக்குடம்ப நடக்கும். இந்தா இந்தா இதோ பாரு எப்படி இருந்தது என்று படகு போல உடம்பு இருக்கும் தம்பி, அதை வடக்கு நினைச்சு இருந்து தள்ளும் நம்பி. இந்தா இந்தா இதோ பாரு. இந்த வரிகள்லாம் உங்களுக்கு நீங்கள் ஜாலியாக பாடிட்டு. அப்போ